இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டுருக்குன்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன், இந்த ஷோவோட ஸ்பான்சர்ஸ் தான். இந்த ஷோவோட முக்கியமான ஸ்பான்சர்ஸ் யாருன்னு தெரியும் உங்களுக்கு? மைக்ரோமேக்ஸ். இந்த 4 கோல்ட் ஃபோன்ஸை இங்கே இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கொடுத்து ஒரு கேள்வி கேட்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஜஸ்ட் நீங்களும் வாங்க. நான் இங்கே தான் வரேன். தெரிஞ்சு என்னை பார்க்காத மாதிரியே இருக்காங்க ஸ்ரீதேவி மேடம். அண்ட் வேறு ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் எப்போ தமிழ் படத்தில் நடிக்க போகிறீங்க திருப்பி? நீங்கள் இப்போ ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறீங்க, பாலிவுட்டில் எல்லாத்தையும் கலக்கிட்டு இருக்கீங்க, திருப்பி எப்போ தமிழ் படத்தில் நடிக்க போகிறீங்க? ரொம்ப சீக்கிரம் நடிக்க போகிறேன். அது எவ்ரிபடி, ஐ மீன் ஐ எம் ரியலி கிளாட் ஐ எம் டூயிங் தமிழ் ஃபில்ம் ஆஃப்டர் 25 years ஐ திங்க். தேங்க்யூ தேங்க்யூ. 25 years கழிச்சு நடிக்க போகிறாங்க. எல்லாரும் தூங்கியிருந்தா எப்படி? கமான். அடுத்தது நம்ம சிரஞ்சீவி சார், வி லவ் யூ ஸோ மச் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். சார், இந்த 149 ஃபிலிம்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க ஃபாஸ்ட்டாக. இந்த 150th எப்போ சார் வரப்போகுது? பிகாஸ் நாட் ஓன்லி இன் ஆந்திரா, தமிழ்நாடு ஆல்சோ பீப்புள் வெயிட்டிங் ஃபார் யர் 150th ஃபிலிம். வென் ஆர் யூ கோயிங் டு ஸ்டார்ட் த மூவி? I think after giving gap of 7 years, if I do 1/5 film, are you sure people are going to accept me? 1 second. இவர் நடிச்சா நம்ம ரிசப்ஷன் எப்படி இருக்குன்னு சார், திஸ் இஸ் எனஃப் சார். இப்போ சொல்றீங்களா எப்போ நடிக்க போறீங்கன்ட்டு? Then I'm ready to work, but I've been searching for a good subject. So once I get the subject, definitely I'm going to do it. And most probably end of this year I might start. So thank you. I need all your blessings and encouragement as you are giving. Thank you so much. ஃபர்ஸ்ட் டைம் சைமால அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு எண்ட் ஆஃப் திஸ் இயர். சார், அந்த படம் வந்து அடுத்த எண்ட் ஆஃப் திஸ் இயர் வரைக்கும் ஓடுறதுக்கு எங்களுடைய That's a canvas gold Micromax phone for you, sir. Thank you. Okay, ma'am. இங்கிலீஷ்ல நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. Let's move to Radhika ma'am. ராதிகா மேம், நான் அவங்க கிட்ட பேசி ஆகணும். ஏன்னா தெரியுமா, எங்க வீட்டில் அமிதாப் பச்சன் வந்தாலும் சரி, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் வந்தாலும் சரி, நீ யார் பக்கத்துல ஃபோட்டோ எடுத்துக்காதரா, ராதிகா மேடம் பக்கத்தில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துனா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அது பண்ணால் மட்டும்தான் எனக்கு டெய்லி நைட்டு வீட்டில் சாப்பாடு கிடைக்கும். அண்ட் முக்கியமாக மேடம், நான் உங்ககிட்ட ஒரு 1 minute பேசணும். மேம், கேள்வி என்னென்னா, எப்படி நீங்கள் வந்து எப்பவுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க? என்ன சீக்ரெட் அது? ஃபர்ஸ்ட் மேம், நீங்கள் இவ்வளோ வெயிட் இப்போ ஃபுல் எனர்ஜெட்டிக் ஜிம்க்கு எல்லாம் போவீங்களா மேம்? இப்போ ரொம்ப சிவா பார்த்ததுக்கு அப்புறம் இன்ஸ்பயர் ஆயிட்டேன். ஓ, ஏன்னா அவருடைய மொக்க ஜோக்ஸ் எல்லாம் கேட்டோன்னே நான் கூட 6 pack கழட்டி காட்டலாம்னு நினைச்சேன். ஓகே, உங்ககிட்ட 6 packs கிடையாது, பாக்கெட் இருக்கு. இல்ல மேடம், தரக்கு பாருங்க, 1 2 3 4 6 packs. ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே சிவா. எனர்ஜி அந்த மேடம். பேக்ஸ் பத்தி வேண்டாம். ஓகே மேம். பாக்கெட் எல்லாம் தண்ணி பாக்கெட். தப்பான ஆள்கிட்ட வந்து மாட்டின மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. யாருக்கு நானே வாலண்டியரா சொன்னேன் அவங்ககிட்ட போய் பேசுறேன்ட்டு. மேடம், அந்த எனர்ஜி எப்படி? எனர்ஜி வந்து ஹாப்பியா? உங்களை பார்த்தோன்னே அப்படியே ஹாப்பி ஆகி. வாவ், இப்போ சிவகார்த்திகேயன் வேற பேசிட்டு போனார். அவர் அழுதுருவாருன்னு நினைச்சேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க அழ வைப்பீங்கன்னு. இல்ல மேடம், இது நல்லா சிரிச்சாரு. நல்லா எல்லாம் சிரிச்சோம், அதான் ஒரு பெரிய விஷயம். பட் அவருடைய இம்பர்சனேஷன் வாஸ் சூப்பர். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். அதுதான் என்னுடைய ஃபேவரட்டும். அதனால தான் ரிக்வெஸ்ட் பண்ணது. பிரதர் பாருங்க, ஃபேன்ஸ் உங்களுக்கு. அவருக்கு தமிழ்நாடு இது உங்களுடைய gift. இந்த gift என் கையில இருந்து உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுங்க. அடுத்த வாரம் டிவி சீரியல்ல என்ன சீன் வரும்போது என்கிட்ட சொன்னீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு ஒரு gift வாங்க வேண்டாம். ஏன்னா மலேசியா பெரிய gift வாங்கிட்டு வந்தாங்க. ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் சொல்லுங்க, அதை சொல்லி ஒரு 1 week அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வீட்டில். பயங்கரமான ட்விஸ்ட். இப்போ வாணி ராணி 2 கேரக்டர், ஒன்று வாணி ஒன்று ராணி. அடுத்த வாரத்திலிருந்து அவங்க ஆம்பளையா மாற போறாங்க. இந்த ட்விஸ்ட் சொல்லி அது டிவியில வராம நான் எங்க அம்மா அடி வாங்குறது சொல்ல ட்விஸ்ட் மாதிரி இருக்கு. ஒரு கேரக்டர் பேர் ராணா. அந்த ராணா கிடையாது, ராணா தகுபதி கிடையாது, ராணா வானா தானா போலாமா? தேங்க்யூ மேடம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நண்பர் சூரிய அவர்களே. ஓகே சூரிய பிரதர், ஏந்துருங்க. He's our Hollywood hero. பிரதர், அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை பிரதர். உங்களுக்கு அவ்வளோக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. உங்களுக்கு 6 pack இருக்கு, அவருக்கு 6 pack இருக்கு. ஓகே பிரதர்,
இது இங்கிலீஷில் இல்லை, ஜஸ்ட் யூ வாண்ட் டு ரீட் வாட் இட் இஸ் ஆர் யூ வாண்ட் மீ டு டாக்? இது இங்கிலீஷில் கேப்டன் அட்டில் இருக்குது. ஸோ எனக்கு தெரியாது. சும்மா நாட்டில் போய் எழுதிட்டு வாங்க, நான் சொல்கிறேன். ஓகே பிரதர், ஸ்மால் ஓகே லெட்டரில். ஓகே பிரதர், என்னன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுற பெண் யார்? இதுதான் கேள்வி. கொஞ்சம் சீரியஸான கேள்வி தான். நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு காத்துருங்க மேடம். ஜூஸ் மேக்கர். எஸ், வாழ்க்கையிலே கிடைக்காத ஒரு சூப்பர் பிளட் ஜூஸ் கிடைக்கணும். என்னது அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அது பார்த்தா தெரியுது. ஓகே, என்னாலும் கேட்டது கேள்வியை நீங்கள் எதோ பேசுகிறீங்களே, என்னாலும் கேட்டேன். ஓகே ஓகே புரிஞ்சிச்சு எனக்கு. நான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்குற பெண் யார்? அன்னை தெராசா. கண்டு கலந்து இல்லை என்னண்ணா, நம்ம கேள்வி விட்டு கண்டிப்பாக இவன் சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம வழக்கமாக நம்மளே கிளாப்ஸ் வாங்கலாம் நினச்சிருப்பேங்க. 10ல் ஏதாவது ஒன்று தெரியாமல் வந்துடுது, ஒன்றும் பண்ண முடியலை. டெஃபினட்டாக அந்த ஆன்சருக்கு அவருக்கு ஜூஸ் இது குத்தே ஆகணும்ப்பா. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். வீட்டுக்கு எடுத்துன்னு போங்க, ஜூஸ் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. கேரட் ஜூஸ் கண்ணுக்கு நல்லது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட். ஒரு ஆல்ரெடி போலாமா இல்லையா? நம்ம குஷ்பு மேடம் கிட்ட போவோம். மேடம், ஆல்ரெடி பெரிய பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு. நீங்கள் எதனா ஒரு கேள்வி கேளுங்க. So when are you going to act next with Sundar sir? சுந்தர் சாரோட ஏன் மேடம் நீங்கள் நடிக்கவே மாட்டீங்க? வீட்டில் பண்ணுறது போதும் அப்படி எதுனா இருக்குதா? இல்லை நினச்சி பாருங்க, அவர் பாவம் இல்லை சிவா. 20 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். வீட்லேயே இதே மூஞ்சி, லொகேஷனுக்கு போனாலே இதே மூஞ்சி. கரெக்டு தான். கஷ்டம் உங்களுக்கு புரியும். புரியுது. யாருடைய, அவருடைய கஷ்டமா என் கஷ்டமா? இல்லை, பொதுவாக ரெண்டு பேரோட கஷ்டம் உங்களுக்கு புரியும்ல. ஆமா, both of us need little breathing space. இல்லப்பா வெளியே போனா அழகான பொண்ணுங்களை பார்க்கலாம். டைரக்டரா இருக்கிறதுனால அது வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல இருந்து த்ரூ தி கேமரா லென்ஸ் கொஞ்சம் சைட் அடிக்கலாம். ஏன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் அவருடைய முகத்துக்கு பின்னாடி முதல்ல ஒரு பத்ரகாளி இந்த ரேஞ்சில் என் முகம் முதல்ல எல்லாரும். நீங்க இல்லாமே அது வருது. நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தீங்கன்னா அவர் பார்க்கவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். லொகேஷனுக்கு நான் ஃபர்ஸ்ட் டே போனான்னு, ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க சார், அக்கா எப்படி இருக்காங்க சார், அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த பிரச்சனை இருக்கு. ஃப்ரீயா விட்டீங்க அவர் கொஞ்ச நாளைக்கு. ஓகே, கொஞ்ச நாளைக்கு நான் என்ன அர்த்தம் மேடம்? கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயா விட்டேன்னு என்ன அர்த்தம்? ஐ எம் ஃப்ரம் டீசன்ட் ஃபேமிலி. பட் அப்படி கிடையாது. கொஞ்ச நாள் இல்லைன்னா நீங்க தனியா நடிங்க, நான் நடிக்கிறேன். அப்படி கலகலப்பு பண்ணும்போது என்னைக்கு அந்த செட்டில் என்ன பார்த்துருக்கீங்களா? இல்லை மேம், பார்த்தது. அதான் டீசன்ட் ஃபேமிலிஸ். ஓகே, நெக்ஸ்ட் சீக்கிரம் அந்த 2 ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பெஸ்ட் ஃபோன். அண்ட் மைக்ரோமேக்ஸ், ப்ளீஸ் கிவ் அ பிக் ஹேண்ட் டு மைக்ரோமேக்ஸ். ஐ ஆல்ரெடி செட் fantastic sponsors. They paid me in advance full amount. It's a request from all of you. என்னன்னா நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, thank you. So I request Kushbu madam and everybody to be here. Thank you so much and thank you Micromax. They said கரெக்டாக இந்த 4 ஃபோன் நான் எல்லாரும் கொடுத்தேன்னா எனக்கு 2 ஃபோன் தரேன்னு சொன்னாங்க. பாஸ் இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கே பாருங்க, போயிட்டு அதுக்குள்ள வீட்டுக்கு. இங்கே வருகை தந்திருக்கோம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லலாம், மெகா ஸ்டார் சிரஞ்சீவி சார் அவர்களே. அண்ட் நாங்கள் எல்லாரும் ரொம்ப தெய்வமாக பார்க்குற ராஜ்குமார் சாரோட ஃபேமிலியிலேருந்து புனித் சார், சிவா, எல்லோரும் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வணக்கம்.